வணக்கம். குரு பெயர்ச்சி கடைசி 48 நாட்கள். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துட்டா எப்படியாப்பட்ட பூஜை, அதாவது இந்த தவம், வரம் இதுக்கு எல்லாமே 48 நாட்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த 48 நாட்கள் அப்படி சொல்லும்பொழுது என்ன ஒரு விரதம் இருந்தாலும் அது பலிக்கும். தவமா இருந்தாலும் அது கண்டிப்பா பலிக்கும். அந்த 48 நாட்கள் வரைக்குமே இப்ப குரு பகவான் நமக்கு அத மிதுன ராசியில் இருக்கிறாரு. எந்தெந்த ராசிக்கு நன்மை செய்யுது, இத்தன நாள் அது பயன்படுத்தல. இப்ப நம்ம பயன்படுத்துறது எப்படி? இல்ல எந்தெந்த ராசிக்கு தீமை செய்றாரு. அப்ப நம்ம எதிர்காலத்துல எப்படி அமைச்சுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் தெள்ளத் தெளிவா விலாவரியா பார்த்துருக்கிறோம். குறிப்பாக சிம்ம ராசி. உங்களுக்கே தெரியும். அதாவது சிம்ம ராசிய பொறுத்த வரைக்குமே, பட்ட கல்லே படும், கெட்ட குடியே கெடும். அது உங்களோட நிலைமை. ஊருக்கே உபதேசம் பண்ணணும் நாம்ப. ஊரைய எதிர்த்து நின்னவங்க, எப்படியாப்பட்ட இடத்திலுமே ஒரு பலமா பேசினவங்க, ஒரு சிந்தனை, செயல்பாடு, ஆக்ரோஷம் எல்லாமே இருந்த நீங்க, இப்ப சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா, "டேய் இங்க வாடா" அப்படின்னு அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க கூட, "வாங்க, அண்ணா வாங்க, தம்பி வாங்க" அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு தாழ்ந்து போயிட்டோம். அதனால சமுதாயத்த பத்தி நம்ம குற்றம் சொல்ல விரும்பல. சரிங்களா? அவங்க அப்படிதான் இருக்காங்க. அதே மரியாதை நம்ம மேல இருக்குது. ஆனா, நாம பார்த்துட்டீங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளுக்கே அது கொஞ்சம் பயமா இருக்கு. அதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி, முன்னேற்ற தடை, முன்ன மாரி வரவு செலவு, குடும்பத்தில நிம்மதி, தொழில்ல ஒரு வளர்ச்சி, மன அமைதி இது எல்லாமே நமக்கு குறைவா இருக்கு. அதுக்கு பேரு தான் அந்த அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓடி ஒளியக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம், சிம்ம ராசி நேயர்கள். அப்படியாப்பட்ட சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். அது இத்தன நாள் உங்களுக்கு தெரியாம தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். ஆனா, இந்த கடுமையான சூழ்நிலையில கூட பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தவங்ககிட்ட கையேந்துற அளவுக்கு, தாழ்ந்து போற அளவுக்கு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லும்போது, உட்காரக்கூடிய அளவுக்கு இதெல்லாமே கிடையாது. 11ஆம் இடம் புதனோட வீட்ல குரு பகவான் நமக்கு சில வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் வந்துறாரு. இப்ப லாபஸ்தானத்துல இருக்காரு. அதனால இந்த 48 நாட்கள் அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் தைரியமாக, கொஞ்சம் துணிச்சலாக இறங்கி அடிச்சு தான் பார்ப்போம், இறங்கி தான் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தோட ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, சிம்மராசி நேயர்களே, எப்பவுமே உங்களோட கெத்து போகாது. சரிங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, "சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்." எப்படியாப்பட்ட ஒரு காலத்திலயுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, சிம்ம ராசி நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு இப்ப நிரூபிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. அடுத்தது 3 விஷயம் மட்டும் தான் சொல்றேன். அது சரியான முறையில ஃபாலோ பண்ணா போதும். முதல் விஷயம், நம்மள சுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நெறைய இடர்பாடுகள். யார் எதிரினே தெரியல, யார் துரோகின்னு தெரியல. அவங்கள சுத்தி நாம பார்த்துட்டீங்கன்னா, அவங்க சொல்ற அந்த கட்டுக்கோப்புலயும் இருக்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கியிருக்கோம். அவங்களோட சொல்லுக்கு மீற முடியல. அவங்களுக்கு தெரியாம இது நம்ம பண்ணல. அவங்க தான் ஒரு முதன்மை அப்படின்ற அளவுக்கு ஒரு சிறு உதவி கூட நமக்கு ஒரு பெரிய உதவியா தெரிஞ்சுது. அதனால நமக்கு அவங்க தான் ஒரு சாமி மாரி காப்பாத்துனாரு, சாமி மாரி வழிகாட்டுனாரு அப்படின்ற அளவுக்கு நாம பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அவங்க மேல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதையோட இருக்கும். அப்படியாப்பட்ட நபர் தான் நமக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம், முயற்சிக்கு தடைக்கு காரணம், முன்னேற்றத்துக்கு தடைக்கு காரணம். இப்பயே அர்ஜென்ட் பண்ற கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா, அவருக்கு நம்ம இடம் குடுத்தாச்சு. சரிங்களா? நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு எது எடுத்தாலும் வேண்டாம். கொஞ்சம் போகட்டும். நிதானம் இரு. அர்ஜென்ட் படாத. இதுதான் ஒரு நபர் சிம்மராசி நேயர்களுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர விட்டுட்டு நீங்க வெளிய வந்துருங்க. ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கு காரணம் அவரு தான். 11ஆம் இடம் குரு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம லாபஸ்தானத்தில இருக்கிறதுனால, இத்தன நாள் எப்படியோ தெரியல. ஆனா அ இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான், அதாவது என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்குறாரோ, தீர்வு அவருக்கு அவரு தான். வியாதி அவரு தான். அதுக்குண்டான மருந்தும் அவரு தான். சரிங்களா? அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அந்த மருந்துக்கு பார்த்துட்டீங்கன்னா, பொருளாதாரம் குரு பகவான் நமக்கு இருக்கிறாரு. அப்ப நம்ம இப்ப கொஞ்சம் தைரியமாக, துணிச்சலாக இந்த 48 நாட்கள் அப்படி சொல்லும் பொழுது நாம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இந்த போராட்டத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதாவது ஒரு போர்ல தான் நீதி கிடைக்கும்.
அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பலம் நியாயம் கிடைக்கும். அந்த மாதிரி நியாயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த போராட்டமான வாழ்க்கையில் வந்து நமக்கு உண்மையான நீதி கிடைக்கிது. அப்போ துரோகி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கிட்ட இருந்து நம்ம மீண்டு வரத்துக்கான ஒரு வழிமுறை தேடிட்டோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படி சொல்லும்பொழுது வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இல்லை அப்படின்னா வந்து வித்துரு இல்லை அடமானம் வச்சுருங்க இல்லை வேறு கடன் வாங்கன்னு சொல்ல விரும்பலை. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்மராசி நேயர்களே, இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லாத அளவுக்கு வந்து நம்மளோட வீட்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரூமில் அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், சாம்பாருக்கு உண்டானது, அதேமாதிரி அரிசிக்கு உண்டானது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு உண்டானது, அதேமாரி வந்து தகவல் தொடர்பு, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே எடுத்தோடனே இது இல்லை அப்படின்னு வீட்டில் சொல்லாமல், அதாவது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு சொல்லுக்கு ஒரு ஒரு பலம் இருக்குது. எப்படியாப்பட்ட இடத்துலையுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுட்டா கூட ஒருத்தன் தப்பிச்சிடலாம், கத்தி எடுத்து வெட்டுனா கூட உயிர் போகாது. ஆனால் ஒரு சொல்லு ஒரு மனுஷனை சாகடிச்சிடும். நீ எல்லாம் ஏன்டா உயிரோடு இருக்கிற, உனக்கு மானமில்ல மரியாதை இல்லை அப்படி சொல்லும்பொழுது வந்து எப்படியாப்பட்டவனை வந்து அவனோட வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கலாம், நம்ம வந்து வாழத தகுதி இல்லை அப்படின்ட்டு. இந்த சொல்லுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அந்த மாதிரி தான் இல்லை அது இது இல்லை இது இல்லை அப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரித்திரத்துக்கு உண்டான அறிகுறிகள். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பால் பாக்கெட் இல்லை, சர்க்கரை இல்லை, டீ தூள் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை. அந்த சொல்லுக்கு வந்து நீங்கள் ஒரு காரணமாக நீங்கள் இருக்க வேண்டாம். இருக்குது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இது 2வது ஒரு முறை. 3வது ஒன்று சொல்கிறோம் பாருங்க, சரிங்களா? எப்படியாப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி, அதாவது வந்து எந்த ஒரு கோயில் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது, இந்த கோயில் இருக்குது, திருப்பதி இருக்குது, திருத்தணி இருக்குது, அதேமாதிரி வந்து ஆறுபடை முருகன் கோயில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் அப்படி சொல்லும் பொழுது வந்து சனீஸ்வர பகவான் தானுங்க. அந்த சனீஸ்வர பகவான் அப்படி சொல்லும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லா தான் இருந்தோம், 3வது மனுஷனால வந்து ஒரு பிரச்சனை, மாமியார் இல்லை மாமனார் இல்லை வந்து அவங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இல்லத்தரசிகள் அப்படின்னா சொல்லவே வேண்டாம். பல பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தூக்கி கனத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பலகீனப்பட்டுவோம். நம்மளோட சொல்லு அவங்களுக்கு வந்து எடுபடி ஆகாது, நம்மளோட செயல் அவங்களுக்கு பிடிக்காது, நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும். அதேமாரி வந்து இன்னும் மாணாக்கரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்து எழுதுகிற அளவுக்கு, கேட்டு எழுதுகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருந்தது, டேலண்ட் இருந்தது. எக்ஸாமில் இந்த கேள்வி தான், இந்த கொஸ்டின் தான் வரும், இதுக்கு பதில் இதுதான், இப்படி எழுதுனா நல்லா இருக்கும், இப்படி வந்து படித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நாம் ஆலோசனைகள் சொன்னால் நாம் இப்போ படித்தது பூரா மறந்து போயிடுச்சு. இது வருமா, இது எழுதியிருக்குமே, இது வந்து பாஸ் ஆயிருமா, இது ஒரு பாஸ் மார்க்கில் வருமா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பல விதமான குழப்பங்கள் ஒரு மனநிலை அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்கு இருக்கும். அந்த மனநிலைகள் அப்படி சொல்லும் பொழுது வந்து உங்களுக்கு மாறணும். அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் நம்ம இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவி, ஒரு சிறிய பதவியாக இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன தவறு கூட வந்து நம்மளை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு உற்று நோக்கிற அளவுக்கு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், கடந்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கே கூட தெரியும். ஆனால் இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காயப்படுத்தணும், நம்ம அந்த இடத்துல இருந்து ஒதுக்கணும், வெறுக்கணும். இதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுவும் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா பயப்பட தேவை இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள், என்னமோ பெரிய வியாதி வந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது. நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு வியாதிக்கு மருந்தே கிடையாது. எப்படியாப்பட்ட டாக்டர் கூட நமக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நாமே வந்து ஒரு தாழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு பலகீனம், ஒரு பயம், ஒரு படபடப்பு, இதுவும் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சொத்து வகையில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று அழிச்சாதான் பிழைக்க முடியும், விற்றாதான் பிழைக்க முடியும், மறுபடியும் வாங்கலாம் முடியாது, இதெல்லாம் சமாளிக்க முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடிகள், நிர்பந்தம், ஒரு கஷ்டங்கள் அப்படி சொல்லும் பொழுது ஒரு எட்டு நேராக வந்து, அதாவது இந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள், இந்த சனீஸ்வர பகவானே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருநள்ளாறு இருக்கிறார். அது ஒரு பரிகார ஸ்தலம். அது அந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வாங்க ஒரு முறை, சரிங்களா? போயிட்டு வந்தாவே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அங்கே ஒரு தீர்வு கிடைக்குது. கவலையோடையும் கண்ணீரோடையும் குழப்பத்தோடையும் அந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் போகிறீங்க, வேணும்னா நீங்கள் சோதனை பண்ணி பார்த்துக்குங்க.
போயிட்டு வரும்பொழுது வந்து பார்த்துட்டுனா அந்த அளவுக்கு வந்து ஒரு குழப்பத்தோட போகிற நீங்கள் வரும்போது அங்கே ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்குது, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குது, ஒரு தன்னம்பிக்கை உருவாகுது. இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்காங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாதா, பண்ண முடியாதா, வாழ முடியாதா அப்படின்ற அளவுக்கு நமக்கு நான் 1008 கேள்வி, உலகம் 1000 சொல்லட்டுமே, எனக்கு நானே நீதிபதி அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஞானோதயம் நமக்கு உதயமாகிறது. அது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். இது 3வது விஷயம். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி, அதேமாரி வச்சு வைக்கும்போது ஒரு முயற்சிக்குண்டான ஒரு பலன், இத்தனை வருஷம் பாடுபட்டதுக்கு அது கஷ்டப்பட்டதுக்கு சரியான ஒரு பலன் கண்டிப்பாக இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து குரு பயிற்சி ஆகுது. அதுக்குள்ளே அதாவது வந்து இப்போ இழந்தது, நஷ்டமானது, அதேமாரி நம்ம கைவிட்டு போனது, இது எல்லாமே உறவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மரியாதைக்கு இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இது நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்க. திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு எப்படி எடுத்தாலும் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விரை செலவு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு கடன் தொல்லையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து ஒரு ஒரு செலவு ஒன்று காத்துட்டு இருக்குது, சுப செலவாக மாற்றிக்கலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து விருப்பத்தை தெரிவித்தாலும் அந்த விருப்பு நிறைவேறும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள விரிசல் பிரிஞ்சு தான் இருக்கும். 1 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்று சேரணும், இல்லை அப்படின்னா பிரிவு அப்படின்ற அளவுக்கு டைவர்ஸ் ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் நமக்கு வந்துடுது. நம்ம விருப்பத்தை தெரிவிக்கும் போது ஏற்றுக்கிறாங்க, இல்லை ஏற்றுக்கல அப்படின்ற அளவுக்கு வந்து அது கடைசி காலகட்டத்தில் வாய் அப்படியே மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே வந்து போராடிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அது நமக்கு வந்து ஒன்று கிடைக்கிது. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்குண்டான ஒரு தீர்வு கிடைக்கிது. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதேமாரி காதலோ ஒரு கல்யாணமோ ஒரு திருமணமோ இதெல்லாமே வச்சுக்கோங்க நல்லதாக நடக்கும். 2வது திருமணம், 3வது திருமணம், சில பேருக்கு 4வது திருமணம் தவறே இருக்காது. எப்படி விட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. அதேமாரி வச்சுக்கும்போது விடு ஆனவங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்துருங்க அப்படின்னா அதாவது இந்த விரை செலவு அப்படி சொல்லும் பொழுது சுப செலவை மாற்றத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த சிம்மராசி நேர்களுக்கு உண்டு. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில நேரத்தில் அந்த கடுமையான சோதனைகளும் குழப்பங்களும் கொடுக்கும் பொழுது அந்த கடைசி காலகட்டம் அப்படி சொல்லும் பொழுது வந்து அந்த குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பார்வை நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? பிரச்சனை போகிற ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுறது எப்படி, ஆக்கப்பூர்வமான காரியங்கள், சாதிக்க வேண்டிய விஷயங்கள், முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு தத்துவங்கள், நமக்கு ஞானோதயம், நாம் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறோம், யோசனை சொல்கிறோம். பெரிய ஒரு இக்கட்டிலிருந்து ஒரு ஜெயிலிருந்து நீங்கள் இப்படி தப்பிச்சு வந்து எப்படி இருக்குமோ அந்த மனநிலை இந்த 48 நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இது கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க. இது பொதுவான விஷயம். உங்களோட ஜாதகத்தை ஜனன ஜாதகத்தை ஒரு முறை அதாவது துல்லியமாக ஆன்லைன் மூலியமாகவோ தொலைபேசி மூலியமாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை இதை விட அடுத்த கட்டத்துக்கு நல்ல விஷயத்துக்கு எடுத்து சொல்லப்படும். இந்த காணொலியை முதல்ல பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்து ஆளுன்ற பட்டன் நீங்கள் அமைத்திங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.